ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். புதிதாக உருவாக்கப்பட்ட தமிழக மாவட்டங்கள்ல மயிலாடுதுறை மாவட்டத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஏன்னா கிராம ஊராட்சி செயலாளருக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு கண்டிப்பா அவங்கவுங்களுடைய சொந்த மாவட்டத்தை பத்தி கொஷின்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அப்ப நம்மளோட மாவட்டத்தை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால முதல்ல நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தை பத்தி பார்ப்போம். ஏன்னா மயிலாடுதுறை மாவட்டம் தான் 38வது தமிழ்நாட்டோடைய மாவட்டம். அதாவது கடைசியா பிரிக்கப்பட்ட மாவட்டத்துல இது வரும். 2020 வந்துட்டு பிரிச்சாங்க. சரிங்களா? இப்ப நம்ம வந்துட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தை பத்தி பார்க்கலாம். இப்ப நாகப்பட்டினத்துல இருந்து மயிலாடுதுறையை வந்துட்டு பிரிச்சு தனி மாவட்டமா உருவாக்கணும் அப்படின்றது அந்த பகுதி மயிலாடுதுறை மக்களோட 25 ஆண்டு கால ஒரு கோரிக்கை. அது எப்ப நிறைவேறுச்சுன்னா 2020 2020 மார்ச் 24 அன்னைக்குதான். அப்பதான் வந்துட்டு நிறைவேறுச்சு. நாகப்பட்டினத்துல இருந்து தனி மாவட்டமா மயிலாடுதுறை உருவாக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பும் சட்டப்பேரவையில வந்துட்டு வெளியிடப்பட்டது. இதுதான் தமிழகத்தோட 38வது மாவட்டம். இதோட நிர்வாக தலைநகர் எங்க இருக்குன்னா மயிலாடுதுறையில தான் வந்துட்டு இருக்கு. அடுத்து அதுல உள்ளாட்சி பிரிவுகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாவட்டத்தை வந்துட்டு அமைக்கணும்ன்ற அரசாணையை வந்துட்டு தமிழக அரசு ஏப்ரல் 7ஆம் தேதி அன்னைக்கு வெளியிட்டது. சரிங்களா? அந்த மாவட்டத்தோட எல்லையை வந்துட்டு வரையறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரியா ஆர் லலிதாவும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரா என் ஸ்ரீநாதாவும் வந்துட்டு நியமிக்கப்பட்டாங்க. இதுதான் வந்துட்டு அதோடைய ஸ்டார்டிங் ஹிஸ்டரி. இப்ப அடுத்து அதுல என்னென்ன வருவாய் கோட்டங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறை சீர்காழி அப்படின்னு சொல்லிட்டு 2 வருவாய் கோட்டங்கள் இருக்கு. அதோடைய பரப்பளவு பாத்தீங்கன்னா 1169 சதுர கிலோமீட்டர். மக்கள் தொகை வந்துட்டு 9,18,356. அதாவது 1169, அதாவது ஒரு 1000 குத்து மதிப்பா வச்சுக்கோங்களேன், ஒரு 1200 சதுர கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1169. அதுக்கடுத்து மக்கள் தொகை 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தோம்னா 9,18,356. அதுல 2 வருவாய் கோட்டங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஒண்ணு மயிலாடுதுறை, இன்னொன்னு வந்துட்டு சீர்காழி. அது மட்டும் இல்லாம அதுல வந்துட்டு எத்தனை வட்டங்கள் இருக்கு, அதாவது தாலுக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 தாலுக்கா இருக்கு. அதே போல வருவாய் வரக்கூடிய கிராமங்கள், மொத்தம் வருவாய் கிராமங்கள் எத்தனைன்னா 287. இப்போ மாவட்டத்துல இப்ப அந்த 2 வருவாய் கோட்டம் சொன்னோம்ல, சீர்காழியும் மயிலாடுதுறையும், அதுதான் வந்துட்டு அதோடைய நகராட்சிகள். அடுத்து வேற என்ன பேரூராட்சி எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 பேரூராட்சிகள் இருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா குத்தாலம், வைத்தீஸ்வரன் கோயில், தரங்கம்பாடி, மணல்மேடு. குத்தாலம், அப்புறம் வந்துட்டு வைத்தீஸ்வரன் கோயில், தரங்கம்பாடி, அப்புறம் மணல்மேடு. இது 4ம் வந்துட்டு பேரூராட்சி. அப்புறம் வந்துட்டு 5 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு. அப்புறம் 241 கிராம ஊராட்சிகள் இருக்கு. என்னன்னு கரெக்டா பாத்துக்கோங்க. 2 வருவாய் கோட்டங்கள், அதே போல அந்த 2 தான் வந்துட்டு நகராட்சியும் கூட. பேரூராட்சி வந்துட்டு 4 இருக்கு. எது? குத்தாலம், வைத்தீஸ்வரன் கோயில், தரங்கம்பாடி, மணல்மேடு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஊராட்சி ஒன்றியங்கள் 5 இருக்கு. அப்புறம் 241 கிராம ஊராட்சிகள் இருக்கு. வருவாய் கிராமங்கள் 287 இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்துட்டு மயிலாடுதுறை மக்களவை தொகுதி, அதாவது எம்பி எலெக்ஷன் நடக்கும் இல்லையா? அது வந்துட்டு ஒண்ணுதான், மயிலாடுதுறை மக்களவை தொகுதி. அதே போல எம்எல்ஏ எலெக்ஷனுக்கான சட்டமன்ற தொகுதி பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஒண்ணு சீர்காழி, இன்னொன்னு பூம்புகார், இன்னொன்னு மயிலாடுதுறை. பார்த்துக்கோங்க. சீர்காழி, மயிலாடுதுறை, அதுல எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகுறது பூம்புகார். சரியா? அப்ப 3 எம்எல்ஏ தொகுதி, சட்டமன்ற தொகுதி இருக்கு. இப்போ இது வந்துட்டு ஒரு சுற்றுலா மாவட்டம். இங்க வந்துட்டு நிறைய கோயில்கள் அதெல்லாம் வந்துட்டு நிறைய இருக்கு. என்னென்ன கோயில்கள்னு பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில், திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில், கீழ்பெரும்பலம் நாகநாதர் கோயில், அப்புறம் வந்துட்டு நீங்க நிறைய நவகிரக கோயில்கள் எல்லாமே வந்துட்டு மயிலாடுதுறை மாவட்டத்துல நிறைய இருக்கும். அந்த மாதிரி அப்புறம் தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை, கொள்ளிடம் ஆறு, பூம்புகார் கடற்கரை, இது எல்லாமே வந்துட்டு கொண்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு மாவட்டம் தான் வந்துட்டு மயிலாடுதுறை மாவட்டம். இதோட மெயினான வேளாண்மை தொழில் அப்படின்னு அது தொழில்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வேளாண்மை, இன்னொன்னு மீன்பிடி தொழில் தான். இப்போ அந்த குத்தாலம், மங்கநல்லூர், வைத்தீஸ்வரன் கோயில், செம்னார் கோயில், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேளாண்மை தான் முதன்மையானது. இப்போ பூம்புகார் இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை சார்ந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மீன்பிடி தொழில் வந்துட்டு
முதன்மையானது. இப்போ இங்க வந்துட்டு வேளாண்மை எதை வச்சு நடக்குதுன்னா, ஒண்ணு காவிரி நீர் வரும், அப்புறம் நிலத்தடி நீர், இதெல்லாம் வச்சுதான் இங்க வந்துட்டு வேளாண்மை தொழில் வந்துட்டு நடைபெறுது. ஸோ இதுதான் வந்துட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தை தொடர்பான செய்திகள். சரிங்களா? இது மாதிரி வேற உங்களோட மாவட்டம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. கமெண்ட்ல பதிவிடுங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மாவட்டத்தை பத்தின செய்திகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி.